ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு Q&A செஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்தது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நம்மளால் வந்து கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு குட்டி Q&A செக்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசாக ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹவுஸ் வார்மிங் அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு சாமி படம் வச்சுருந்தோம், 5 சாமி இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சூர் பெயிண்டிங்கு. அதை எங்கே வாங்கினீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடு வாங்கும்போது என்ன யோசிச்சேன்னா, நம்மளோட சாமி ரூம், பூஜை ரூம் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சூர் பெயிண்டிங்காக மாற்றிடலாம், அந்த மாதிரி இந்த தடவை டிசைன் பண்ணி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த சைன் பண்ணுற அன்றைக்கி வந்து கேன்சல் ஆகிடுச்சு சைன் பண்ணுறது. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப மைண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட்மே ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. சரி, ஓகே, நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே, நம்ம ஃபஸ்ட் போய் சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு நாள் அசைன் பண்ணியிருக்கோம்ல, அன்னைக்கு வந்து நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி போய் இந்த சாமி ஃபோட்டோ நான் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹவுஸ் வார்மிங் அப்போ நம்ம வச்சுருந்த சாமி. அது வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, பெருமாள், முருகன், இந்த மாதிரி இருக்க ஒரு தேஞ்சூர் பெயிண்டிங். இதோட பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. நல்ல அகலம், நல்ல வச்சோம்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லுக் இருக்கிற மாதிரி ஒரு சாமி. அங்கே வந்து இது எங்கே வாங்கணும் அப்படின்னு டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த பெயிண்டிங் தான் வந்து நான் வந்து எங்களோட ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து நான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாமி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் 3 சாமி இருக்கிற மாதிரி வாங்கலாம்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க 5 சாமி இருக்கிற மாதிரி வாங்கு, முருகனும் இருக்கிற மாதிரி வாங்கு, முருகன், பெருமாள்லாம் இருக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்டில் தான் நான் அந்த கடைக்கு போனேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, விவி ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு தான். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கேன். அவங்களோட பொட்டிக்கு, அப்புறம் அவங்களோட தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நான் இந்த பெயிண்டிங் வாங்கினேன். ஆக்சுவலாக இதோட ரேட்டெல்லாம் வந்து நான் சொல்ல போகிறதில்ல. இதில் நீங்கள் வந்து அவங்கள என்கொயரி பண்ணி அதுலேயே வந்து கேட்டுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டோட பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வீட்லேயே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து பொட்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியன் க்ளோத்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் இது வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, இந்த பெரிய பிக்சர் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரூபினின்றவங்க ஹவுஸ் வார்மிங்க்கு இந்த விநாயகர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவி ஃபேஷனில் வாங்கின பெயிண்டிங் தான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு டான்ஸிங் கணேசா மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இந்த விநாயகர் வந்து நமக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு கிஃப்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் அன்றைக்கி பூஜை பண்ணும்போது நம்ம வந்து இந்த விநாயகரையுமே அங்கே வந்து நம்ம வச்சு தான் பூஜை பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட பெயிண்டிங் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து சாய்பாபா, சுற்றி வந்து இந்த கோல்டன் அந்த ஒர்க்லாம் கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங்குமே வந்து விவி ஃபேஷன் வேர்ல்டு தான். ஸோ அந்த விவி ஃபேஷன் வேர்ல்டு வச்சுருக்காங்க இல்லையா, மஞ்சு அக்கா. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இந்த சாய்பாபா வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஹவுஸ் வார்மிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அன்னபூர்ணி. ஸோ அன்னபூர்ணி வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், பிரியான்றவங்க வந்து இதை வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த தேங்க்ஸ் கிவிங் வீடியோவில் வந்து அவங்க வந்திருந்தப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. இதுவுமே வந்து விவி ஃபேஷன் வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 3, 4, 5 தேஞ்சூர் பெயிண்டிங் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 5மே வந்து விவி ஃபேஷன் வேர்ல்டு தான். நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் எல்லாமே அவங்க ரீசனபிளாக கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தோழிகளின் சமையல்னு சொன்னால் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெருமாள், லக்ஷ்மி தாயார், பத்மாவதி தாயார் வந்து
இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் வந்து நமக்கு யார் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா லக்ஷ்மியும் சத்யனும் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே விவி ஃபேஷன் மஞ்சு கிட்ட சொல்லி நமக்கு வந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ மஞ்சு வரும்போது கொண்டு வந்து இதுவுமே வந்து நம்ம பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டோம் அன்றைக்கி. நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, லக்ஷ்மி அக்கா வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால வர முடியல. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹவுஸ் வார்மிங் வச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸு. ஸோ இப்போ பசங்கள்லாம் வந்து லக்ஷ்மியோட பசங்க 2 பேருமே வந்து 7th கிரேட் படிச்சிட்ருக்காங்க. அப்படி லீவ் போட்டு வர முடியாது. இன்னொன்று கலிஃபோர்னியா நம்ம இருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். டிக்கெட் ரேட்டெலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க இப்போ வரல. மேபி சம்மரில் வருவாங்க, இல்லை நாங்கள் போவோம், அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நிறைய பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு லக்ஷ்மி யாருன்னு தெரியல. நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துட்டு உங்களுக்கு 2 பொண்ணுங்களா இல்லை 2 பசங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். அது எங்களோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போதெல்லாம் எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டு லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் சொல்லலை. ரீசன் வந்து கொஞ்ச நாள் இடையில வந்து லக்ஷ்மி வீடியோவே போடலை. அவங்க கொஞ்சம் மற்ற இதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல அவங்களால. சரி, அதனால் நான் வந்து அதை சொல்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வீடியோ போடும்போது நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ புதுசாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலை வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் நடத்திட்டுருக்கோம். நம்மளோட சேனல் பேர் எல்லாமே உங்களுக்கு தெரியும், தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. ஸோ நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடத்துறதுனால தான் தோழிகளின் சமையல்னே சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு சமையல் சேனலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேரோட குக்கிங் மட்டும் போட்டுட்ருந்தோம். லக்ஷ்மி வந்து கலிஃபோர்னியாவில் இருக்காங்க, நான் வந்து வெர்ஜீனியாவில் இருக்கேன். ஒரு 7 வருஷம்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லக்ஷ்மி இங்கே தான் இருந்தாங்க வெர்ஜீனியாவில். அப்போ தான் வந்து லக்ஷ்மிக்கும் எனக்கும் பழக்கம். ஒரு 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை மாறிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கலிஃபோர்னியா போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அங்கே போனதுக்கப்புறம் நான் தான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்களுமே நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. சடனாக இவங்க போனதுனால நான் வந்து சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். இது ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நியர்லி வந்து ஒரு 900 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் லக்ஷ்மி போட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லி 1 or 2 ஷார்ட்ஸ்னாவது போட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து லக்ஷ்மி வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி வந்து சேனலில் அவங்களோட ஃபேஸ் இன்னும் காட்டல. அவங்க எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, நம்ம 2 பேர் எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ தான் நான் என்னோடய ஃபேஸ் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், மேபி இந்த சம்மரில் வந்து கலிஃபோர்னியா பிளான் பண்ணலான்னு இருக்கோம். சப்போஸ் போனோன்னா அப்போ இருந்து லக்ஷ்மியோட ஃபேஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களோட பசங்க வந்து 2 பசங்க தான். ஸோ அவங்கள தான் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. அவங்க பசங்க பேர் அசோகா ஆதித்யா, என்னோடய பொண்ணுங்க பேர் சுதிக்ஷா கீதிகா. ஸோ இந்த டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷன் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. நம்மளோட ஹவுஸ் வார்மிங்க்கு பண்ண டெக்கரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வெர்ஜீனியா ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணணும், என்ன எல்லா ஈவெண்ட்டுக்குமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்கே டெக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு நான் கட்டியிருந்த சாரீ இருக்கு இல்லையா, அதோட ப்ளவுஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாரீ எங்கே வாங்கினீங்க, ப்ளவுஸ் பற்றியும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு இருந்ததுனால திருப்பியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சாரீ வித் க்ரீன் பார்டரு. இது வந்து நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீ தான். இதோட ப்ரைஸ் வந்து 3700 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்ச் தான். பட் வந்து உங்களுக்கு யார்கிட்டையுமே நீங்கள் ஒரு 3000 ரேஞ்ச் இந்த சாரின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ரிச் லுக்கு இருந்தது. நல்லா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ரைடல் சாரீ மாதிரி ஒரு லுக்கு இருக்கும். ஸோ இந்த சாரீக்கு வந்து ஆக்சுவலாக கொடுத்த ப்ளவுஸ் இது அன்றைக்கி நான் போடலை. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க் கொடுத்துருந்தோம். அது லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து நார்மலாக இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் எடுத்து, இது வந்து இந்த லேஸ் மாதிரி இதில் விற்கிது, சும்மா ஃபேன்சி ஸ்டோரில் இதிலலாம் விற்கும். அந்த லேஸ் வாங்கி இந்த நெட்டு வீட்டில் அம்மா வச்சுருந்தாங்க.
அதை டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி தச்சு வாங்கி எனக்கு அவசரமாக வேணுன்றதுனால அனுப்பிவிட்டாங்க. கழுத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டு இங்கே ஃபுல்லாக டிசைன் பண்ணி இங்கே இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆரி ஒர்க் பண்ணதை விட பெட்டராக இருந்தது அன்றைக்கி. இன்னொன்று என்ன, இந்த ஒயிட் அண்ட் கோல்டு ஸ்டோனு, இந்த நெட்டு, இந்த டிசைன்லாம் கொடுத்ததுனால ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த ப்ளவுஸு. ஸோ அதனால் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ளவுஸு ஆரி ஒர்க் போட்டு ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தது. அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டு இந்தியா போயிருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்னும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கும் வந்து சேம் இந்த நெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு, சாரி ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க. நெக்கில் ஹேண்டில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி டிசைன் கொடுத்து இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேண்டில். ஸோ எங்கேயும் வந்து நெட்டு வச்சு இங்கே ஃபுல்லாக ஒர்க்கு, கீழே ஃபுல்லாக பார்டர் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் இது. இது இன்னும் போடலை, ஏன்னா ஹவுஸ் வார்மிங்க்கு தான் நம்ம அந்த ப்ளவுஸ் போட்டோம் இல்லையா. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ப்ளூ அண்ட் எல்லோ த்ரெட் ஒர்க் அந்த பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கோல்டன் கலர்லாம் பீட்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ப்ளவுஸு, ஒரிஜினல் ப்ளவுஸு. இது வந்து அம்மா டிசைன் பண்ணி அனுப்புனது. ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, ராயபுரத்தில் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரில் தான் வாங்கினோம். பட் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பண்ணோம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் இதுலேயும் வந்து திருப்பி நான் ஷேர் பண்ணுறேன், போய் செக் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஏன் நீங்கள் இப்போ புதுசாக வீடு வாங்கினீங்க? ஆல்ரெடி நீங்கள் சொந்த வீட்டில் தானே இருக்கீங்க, அந்த வீடே ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன் திருப்பி புது வீடு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு லைனில் நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ அதனால தான் இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் அந்த முன்னாடி இருந்தோம் இல்லையா, அந்த வீடு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். 2016 வந்து அந்த வீடு வாங்கினோம். ஸோ அந்த வீடு வாங்கி 8 இயர்ஸ் நம்ம அங்கே இருந்தோம். நீங்கள் நிறைய விளாக்ஸ் வீடியோஸில் அந்த அந்த வீட்டை பார்த்துருப்பீங்க, ஹோம் டூர்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹோமு. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்னா உள்ளே போகணுன்னே ஒரு நார்மல் ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தான் நமக்கு லிவிங் ஏரியா, கிச்சன் ஏரியா எல்லாமே இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டும் ஓரளவுக்கு நார்மலான ஸ்கொயர் ஃபீட்டு. பட் வீடு ரொம்ப நல்ல வீடு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் அந்த வீடு வாங்கினோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது, ஏதாவது வாங்கிட்டு வரும்போது எல்லாத்துக்குமே வந்து மாடியில் ஏறி கொண்டு போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், கொஞ்ச நாள் கழித்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸ் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து பின்னாடி கொஞ்சம் பேக்யார்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும்தான் நமக்கு சொந்தம். மற்றபடி பெருசாக லேண்டெல்லாம் நமக்கு ஒன்றும் இருக்காது, சுற்றி இடம்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போன உடனே நமக்கு வந்து டைரெக்டாக வந்து லிவிங் ஏரியா தான். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மாடியெல்லாம் ஏறி போக தேவையில்லை. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு லிவிங் ஏரியா. ப்ளஸ் வந்து அந்த பழைய வீட்டில் வந்து கீழே நமக்கு எந்த ரூமுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் ரூமு, நம்ம சாமி ரூமாவும் வச்சுருக்கோம் அதை. ஸோ இங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. இன்னொன்று இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கு தான். ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கு தான் சன்ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சன்ரூம். நம்ம வீடு வந்து வீட்டை தாண்டி வெளியில் இந்த அகலத்துக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சன்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி விண்டோஸ்லாம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது வந்து இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் ஃபுல் வீடியோ நான் போடும்போது காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ளஸ் இந்த வீட்டில். அகெயின் பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பின்னாடி ஏரியா இருக்குது பார்த்திங்களா. இது ஃபுல்லாக நம்மளோட லேண்டு தான், பேக்யார்டு தான். அந்த ஃபென்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த வீட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபென்ஸ் இருக்கிற அளவுக்கு நமக்கு தான் இங்கே ஃபுல்லாக. இப்போ ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ அதனால தான் கீழெல்லாம் நான் போகலை, ஜாக்கெட்லாம் போட்டு தான் போக முடியும். நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம போய்க்கலாம். ஃப்ரண்ட் யார்டு சைடில் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக 2 சைடுமே இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெரிய வீடு தான். இதில் வந்து 6 பெட்ரூம்ஸ் இருக்குது, ப்ளஸ் 5 பெட்ரூம்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. நம்ம அதுதான் வந்து மிடில் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த வீட்டோட ப்ளஸ் எல்லாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நமக்கு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இடம் இருக்கும், மேலேயும் மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அந்த வீட்டை விட. ஸோ அதனால தான் நம்ம அதை விட கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கணும். மெயினாக ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி மெயின் லெவலில் இருக்கணும் எல்லாமே. கீழே ஒரு ரூம் இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க மாடிக்கு ஏறி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபுல்லாக வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்கல. நமக்கா எப்போ அமையுமா அப்போ அமையட்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். இந்த தடவையுமே வந்து ரொம்ப பெருசாக மெனக்கடலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடு பார்த்தோம். ஸோ 3ஆவது வீடே நம்ம பார்த்து இந்த வீடுமே வந்து நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. நம்ம வந்து ஹவுஸ் வார்மிங் வீடியோவில் நான் கொஞ்சம் வீடை லைட்டாக சுற்றி காமிச்சிருப்பேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹவுஸ் கிடையாது, ஒரு 7 வருஷம் பழைய வீடு தான். நம்ம முன்னாடி இருந்த வீடு வந்து 8 வருஷம் ஆச்சு. அதே கம்யூனிட்டி, நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டினாங்க அவங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டி தான் குடியிருந்தாங்க இந்த 7 வருஷமாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருந்தவங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஒருத்தர் மட்டும் இந்த வீட்டில் குடியிருந்திருக்காங்க. அவங்க பசங்க எப்பயாவது வந்து பார்த்துட்டு போவாங்களாம் வேறு ஊர்லேருந்து. அமெரிக்கன் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடை. வந்து நிறைய பேர் இல்லைங்க இது வந்து ப்ரீ ஓன்டு ஹவுஸு, ஆல்ரெடி இருந்தாங்க 7 வருஷமாக ஒருத்தவங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீட்டை. நிறைய அப்கிரேட்ஸு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாத்தையுமே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து வீடு ரொம்ப புதுசாக இருந்தது. நமக்கு வந்து கடவுள் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவில் வந்து நமக்கு இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸில் வந்து மோஸ்ட்டாக எங்கேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வுட்டு, வினைல் ஷீட்டு அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த கிச்சனில் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ஒரு லுக்கே இருக்குது. நல்ல ஃபுல்லாக ஒயிட் டைல் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இது கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க இது என்ன மெட்டீரியல்னு. ஸோ டைல்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியல்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் லிங்க்கெல்லாம் ஏதாவது கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு டீட்டெயில் தெரில. பட் இது டைல்ஸ் தான், வுட்டு கிடையாது. நம்ம நார்மலாக தண்ணிலாம் வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, யூஎஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்தியா லுக் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வாங்கும்போதே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட, டைல்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வின்டர் டைம்லலாம் ரொம்ப குளிராக இருக்கும் தர அப்படின்னாங்க. பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்து இப்போது ஒரு 1 மந்த் ஆக போகுது. அந்தளவுக்கு குளிர் ஒன்றும் பெருசாக தெரியல. நார்மலாக வுட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏன்னா வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, டைல்ஸ்லாம் போடுற பிளான் இருந்தால் தாராளமாக நீங்கள் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் பேரண்ட்ஸ் வரல, ஏன் அம்மா அப்பா ஊர்லேருந்து வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம வந்து ஹவுஸ் வார்மிங் வந்து கரெக்டாக டேட் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த பத்திரம் போடுறது, க்ளோசிங் அதெல்லாம் சொன்னேன்ல, அது டேட்ஸ் மாறிட்டே இருந்தது. நம்ம ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய ஒரு காஸ்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய ப்ராசஸ் இருக்கும், நமக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதெல்லாம் முடித்து நம்ம அந்த க்ளோசிங் முடிச்சிருவோமா, கரெக்டாக முடிச்சிருவோமா, நிஜமாகவே இந்த வீடு நமக்கு கிடைக்குமா அப்படின்றதே வந்து நம்ம வந்து சண்டே ஹவுஸ் வார்மிங் வைக்கிறோன்னா அந்த தேர்ஸ்டே தான் நம்ம வந்து அந்த க்ளோசிங் முடித்தோம். அந்த தேர்ஸ்டே வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ தேர்ஸ்டே வரைக்கும் மற்ற வேலைகள்லாம் ஏதாவது செஞ்சு வைப்போம்.
இப்போ வந்து ஹவுஸ் வார்மிங்காக ஒரு புடவை எடுக்கிறோம், சப்போஸ் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா பட் ஓகே, பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நாங்கள் முடிச்சு வச்சுருந்தோம். பட் ஆனால் எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஓகே நம்ம வந்து வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கன்ஃபார்மாக எங்களால் சொல்ல முடியல. ரீசன் வந்து இதுதான், நிறைய பேப்பர் ஒர்க்கு, நிறைய அதில் கன்ஃபியூஷன், கேன்சல் ஆகிடுச்சு, திருப்பி அதை ரீஷெடியூல் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியல. இது ஒன்று மட்டும் மைண்டில் ஓடிட்டு இந்த வேலையே பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் நம்ம பெருசாக வீடியோ கூட போடலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு கூட. ஸோ இதுதான் ரீசன். வீட்டில் இதே வேலையாக பார்த்துட்டு ஒரே டென்ஷன்லேயே இருந்தோம் நாங்கள். ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸை வந்து கரெக்டாக அவங்கள இப்போது இந்த டைமில் வச்சுருவோமா, வர வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் இருந்தது. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து வீசா வந்து முடியுது. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது. எக்ஸாக்டாக மார்ச், ஜனவரி, பிப்ரவரியோட முடியுது ஆக்சுவலி. ஸோ அதனால் குறைஞ்சது 6 மந்த் வீசா இருந்தால் தான் நம்ம வந்து யூஎஸ்குள்ளே வர முடியும், டூரிஸ்ட் வீசாவில். ஸோ அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால அந்த டைம் அதுவும் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அம்மா அப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தானே இந்தியா வந்துட்டு போனீங்க, பரவாயில்ல, நீங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணுங்கள், நாங்கள் இன்னொரு தடவை வரோம், இப்போ ரொம்ப குளிராக இருக்குது, எங்களால் வந்து அங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியாது இந்த குளிரில் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான், ஏன்னா இந்த குளிரில் வந்து பெரியவங்களால வந்து இங்கே இருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ரீசனாக இருந்ததுனால நம்ம வந்து சரி ஓகே, சம்மரில் இல்லை நெக்ஸ்ட் கம்மிங் இயர் இல்லை நெக்ஸ்ட் இயரில் வந்து சம்மரில் அவங்கள வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து நம்ம அவங்கள கூப்பிட்டுட்டு வரல. அது ஒன்று தான் ரீசன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகாது. கரெக்டு தான், பேரண்ட்ஸ் வரணுன்ற ஆசை எங்களுக்குமே ரொம்பவே இருந்தது. அன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் அன்றைக்கெலாம் எனக்குலாம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அம்மா அப்பா கூட இல்லைன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடு வாங்கும்போது எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தாங்க. அவங்க கீதிகா டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து அப்பயே நம்ம வந்து ஹவுஸ் வார்மிங்கும் பண்ணோம். ஸோ அதனால் அவங்க கூட இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நினச்சிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு கீதா சிவா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிஜமாக நான் வீடு வாங்கின மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி டியர்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, நாங்களே வீடு வாங்கின மாதிரி இருக்குது, உங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கரெக்டான பர்சன் அது கேட்குறதுக்கு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்பவே கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸாக அமையணும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா, கொஞ்ச நாள் பழகி பார்த்து தான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமா வேணாமான்ற முடிவுக்கே நான் வருவேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்றா கூட பிறந்தவங்களே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம், ஒரு வீட்டில் பிறந்தவங்களே. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு டோட்டலாக எல்லாமே வேறு. ஸோ பழக்க வழக்கங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இடையில சண்டைகள் வரும், அதெல்லாம் வரும். பட் நான் எப்படி பார்ப்பேன்னா, அவங்க என்கிட்டன்னு இல்லை, எல்லாருக்கிட்டேயுமே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றது தான் பார்ப்பேன். ஸோ எல்லாருக்கிட்டேயும் அவங்க ஒரு நைஸ் பர்சனாக இருக்கிறாங்க, அவங்களோட அடிப்படை குணம் வந்து நல்ல குணமாக இருக்குன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுனா அந்த பர்சன் மட்டும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், அந்த ஃபேமிலியே ஹோல்சமாக வந்து அவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அவங்களும் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும். ஸோ அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நான் வந்து ஆசைப்படுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும், கொஞ்சம் டவுனாலாம் இருந்திருப்பாங்க. பட் எங்ககிட்ட பழகுனதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபேமிலியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஹாப்பினஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கூட பழகுறவங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றது நான் நினைப்பேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தும் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வேணும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். சப்போஸ் நம்ம ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்கள பற்றி தெரியுது அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் சொல்லலாம், நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு. அப்படி இல்லைன்னா சொல்லாமையே நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர்கிட்ட நடந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பர்சன். ஸோ வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என்னை சுற்றி எப்போவுமே ஆளுங்க இருக்கணும். என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தான், குழந்தைங்களும் அந்த மாதிரி. ஸோ மொத்த ஃபேமிலியுமே வந்து நிறைய மக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால
நாங்கள் வந்து ஆரம்பத்தில் யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் புதுசாக இந்த இடத்துக்கு வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே வாலண்டியராக தான் போய் எல்லாருக்கிட்டையுமே பழகுவோம். யாருமே வந்து ஹாய் கூட சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸு நம்மளாக தான் வழியக்க ஒரு 4 தடவை ஹாய்ன்னு சொல்லி பழகணும். அப்புறம் வீட்டுக்கு வாங்க நம்ம ஊரில் நம்ம கூப்பிட்ற மாதிரி சொந்தக்காரவங்களை கூப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிடுவோம். ஸோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி அவங்க நமக்கு செட் ஆகுறாங்களா, நம்ம அவங்களுக்கு செட் ஆகுறாமான்னு பார்த்து அப்படி பழகின ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ எங்களை மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு அங்கே எங்கே போகிறதுக்கு வேறு வழி இல்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்தெல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயே 2-3 கருப்பு ஆடுகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறதெல்லாம் சொல்லி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் குரூப்லேயே வந்து ஒரு 4-5 பேர் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நார்மலாக்கி அப்படியே வந்து கொஞ்சம் கொண்டு போயிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய சிச்சுவேஷனை கோத்ரூ பண்ணி வந்திருக்கோம். இந்த கேங்கில் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லா டைம்லையுமே எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த மாதிரி டைம்லலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க எல்லோரும் மொத்தமாக. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, எனக்கே தெரியுது. நிறைய பேச வேண்டியதாக இருந்தது இந்த வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது சண்டே ரொட்டீனு. நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக ஆரம்பித்தேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு 1 வீக் தான் நான் கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன். அந்த 1 வீக்கில் எடுத்த ஒரு வீடியோ தான் இது. அந்த சண்டே பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் மாவுக்கெல்லாம் ஊற போட்டிருந்தேன். ஏன்னா சண்டே நிறைய வேலைகள்லாம் முடிச்சு வச்சோன்னா நம்ம அடுத்த வீக்குக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ரொட்டீனை பார்த்துட்டே பேக் டு அந்த கமெண்ட்ஸுக்கு வந்துடலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, அமெரிக்காவில் வந்து ஐயர்லாம் கிடைப்பாங்களா, நீங்கள் வந்து நம்ம கிரகப்பிரவேச பூஜைலாம் பண்ணோம்ல அது கேட்டிருந்தீங்க. ஆமாம், தாராளமாக கிடைப்பாங்க. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அங்கே இருக்க ஐயரும் வருவாங்க. அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோன்னா டெம்பிள்லேருந்தே நமக்கு ஐயர் அனுப்புவாங்க. ப்ரைவேட்டாகவும் நிறைய ஐயருக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீஸ்டெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். கோயில் மூலமாக போனோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம புக் பண்ண ஐயர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள்னு. ஸோ அந்த கோவிலில் நம்ம புக் பண்ணி அந்த ஐயர் வந்து நமக்காக வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதே 1-2 கமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அது 1-2 வந்து நான் வந்து நிறைய இக்னோர் பண்ணிடுவேன். ரொம்ப நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணோம் அப்படின்றதுனால இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு சஸ்பென்ஸோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன், நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம், ஆனால் என்ன ரீசன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ரெகுலர் ஃபாலோவர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து கமர்ஷியலாக வீடியோவை கொண்டு போக பார்க்குறீங்களா, நீங்கள் உங்களோட நார்மல் யதார்த்தமான வீடியோஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வீடியோ போடுறது எங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஏன் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடு அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கே தெரியல அந்த வீடு வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த நார்மல் சிச்சுவேஷனை வச்சு ஒரு வீடியோ எடுத்து நான் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது வந்து எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ரிவீல் பண்ணேன், இந்த மாதிரி நாங்கள் வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரீசன். மற்றபடி வந்து எப்போவுமே இந்த சேனலில் வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சது கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் தோணுனதை அவங்க வெளிப்படையாக நம்மக்கிட்ட கேட்டதுக்கு வந்து எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நமக்கு எடுக்கும்போது தெரியாது, நமக்கு பல குழப்பங்கள்லாம் நடந்ததுன்னு சொன்னேன்ல, வந்து சைன் பண்ணுற டேட் வந்து கேன்சல் ஆச்சு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்ததுனால அதை வந்து நமக்கு அந்த வீடியோவில் சொல்ல முடியலை. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொன்னோம். மற்றபடி நம்ம வந்து நார்மலான ஒரு சேனல் தான். ஸோ நார்மல் லைஃப் ஸ்டைல், எங்களோட லைஃப் ஸ்டைல் விலாகை தான்
நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். இது வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்த வடை பண்ணிட்டேன். காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவு பெசரட் மாவுலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சேன். நேற்றே வந்து உளுந்தங்கஞ்சி பவுடர்லாம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து நேற்று அரைச்சி வச்சேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேண்ட்ரியும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நேற்றே ஆர்கனைஸ் பண்ணோம் எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கிராசரிக்கு போயிருந்தாங்க, ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை, வெங்காயம் தக்காளி கூட இல்லாமல் இருந்தது. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து எங்களுக்கு ரிப்பன் பக்கோடா பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே, அதுக்கு ஒரு பக்கம் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் ப்ரான் தொக்கும் பண்ணிட்டேன். ஃபிஷ்ஷை வந்து பரட்டி வச்சுட்டேன். ஸோ ஒன்று வேணும்னா நைட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பரட்டி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நார்மலாகவே வந்து எப்போவுமே நெக்ஸ்ட் டே என்ன சமைக்கணுன்றது முன்னாடியே பிளான் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா 1 வீக்குக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஒர்க் போயிட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங் டின்னருக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே ஒரு பிளான்டாக இருந்ததுன்னா எனக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த சோர்வாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ எல்லாத்தையும் வந்து 1 வீக்குக்கு தேவையானதே வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக நல்லா போகிற மாதிரி இருக்குது. இப்போ லன்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 o'clockலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அது இனிமேல் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். தலைக்கும் வந்து மருதாணி வச்சு பேக் போட்டிருந்தோம் 3 பேருமே, நானும் குழந்தைங்க 3 பேருமே. ஸோ எல்லோரும் வந்து அதெல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு ஒரு மூவி போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக வந்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.